மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இந்த ரேணுகா இருந்துக்கிட்ட இந்த நிசாவும் கதிரேசனும் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வரல. எப்படியாச்சும் வந்துட்டு நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த மல்லியும் விஜயம் பிரிச்சுட்டு வெண்பாவை நம்ம நிசா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலான்னு ரொம்பவே கனவு காண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த விஜய் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா ரேணுகான்னு சொன்னதுமே ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியாச்சும் ரேணுகா வந்துட்டு காப்பாற்றிடணும், உண்மையிலேயே அவள் மனநிலை தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மனோகரனுக்கு ரொம்ப பெரிய டவுட் வந்துடுச்சுங்க. ரேணுகாவோட கையில் தழும்பு இருக்குது, இவளோட கையில் தழும்பு இல்லையே, நம்ம வந்துட்டு தழும்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சொன்னபோது கூட இவள் அதிலேருந்து விலகிட்டா. இப்போ வந்துட்டு இந்த டாக்டரும் இவங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா இல்லை எந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்துட்டு கரண்ட்டு செக் கொடுக்கணும், அதனால் கொஞ்சம் பிளட்டு இவங்க உடம்புல இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்களான்னு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நழுவ பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு காரணமே இல்லாமல் இப்போ பார்த்தீங்களான்னா இந்த ரேணுகா அவங்களுடைய கையை அறுத்துக்கிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னாவா, கண்டிப்பாக இந்த டாக்டர் வந்துட்டு இந்த ஒரு கரண்டில் வந்துட்டு நம்ம ரேணுகாவை செக் பண்ணுற போது இவங்களுடைய உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட்டு வச்சு இந்த பிளானை ஒழுங்காக முடிக்க முடியாமல் இந்த நிஷாவோட மூஞ்சிலையும் கதிரேசனோட மூஞ்சிலையும் எப்படி நம்ம முழிக்க போகிறோம் அப்படின்னு தாங்க பயந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுங்க. ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியும் நம்ம மனோகரனும் இந்த ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இப்படி உடச்சி காமிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மனோகரன் சொன்ன மாதிரி இந்த ஒரு வீட்டில் யாருமே நம்பலை. ஏன்னா உண்மையிலேயே இது ரேணுகா கிடையாது, ரேணுகா வந்துட்டு நீங்கள் இல்லாத போது யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசணும், ஆனால் நீங்கள் வந்துட்டு சொல்கிறதும் அதை இல்லைன்னு சொல்கிறா, உண்மையிலேயே இதை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனோகரன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம விஜயோட மரமண்டிக்கும் நம்ம மல்லியோட மரமண்டிக்கும் அது யார் இல்லைங்க. ஏன்னா இப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை சந்தேகப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் இவங்க ரெண்டு பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு நம்ம மனோகரனோட பேச்சை கேட்டு வச்சாங்க. ஒரு வேளை வந்துட்டு மனோகரன் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், ஏன்னா இவன் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு டாக்டர் வந்துட்டு இப்படி கரண்டில் வந்துட்டு செக் பண்ணோம், உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, உண்மையிலே நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட பேசிட்டு இருந்த தருணத்திலே திடீர்னு பார்த்தீங்கன்னா கையை அறுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு காரில் வந்தபோது இல்லை மல்லி ஹாஸ்பிட்டலெலாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ரேணுகாக்காவை குணப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் மற்ற இந்த வெண்பாவும் ரேணுகாவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா கதையில் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி உள்ளே சேர்க்காம எப்படியாச்சும் இருந்து இந்த ரேணுகா ட்விஸ்ட்டு கொடுத்து இந்த நிஷா சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு திட்டத்தை போட்டு நம்ம விஜயை வந்துட்டு எப்படியாச்சும் மல்லியை வைத்து பிரிக்கணும், முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது எதுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.